சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 12 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். 3ஆம் பாகத்தின் இறுதி அத்தியாயம் என்பது மூலத்தின் சக்தி நிலைகளை பூரணமாய் உணர்த்துகின்றது. ஆதி சக்திக்கும் அன்னை சாரதைக்கும் பூரண நன்றிகளை சமர்ப்பித்து இறுதி அத்தியாயத்தின் சத்தியங்களை உணர முற்படுங்கள். 1. முதல் சத்தியம் என்பது ஆன்ம ஒளி குறித்ததாகும். உணர்வுகள் அற்ற ஒளியே ஆன்ம ஒளி. 2. ஆன்மா எனும் மூல மைய கருப்பொருளானது ஆழ்ந்த பாதரச ஆற்றல்களை மாத்திரமே ஒளியாய் உமிழ்ந்திடும். 3. ஆன்ம ஒளியின் தரிசனம் காண வேண்டும் எனில் உள் விழிகள் திறவு கொள்ள வேண்டும். மாய கர்ம ஆணவ திரைகள் முற்றிலும் நீங்கியிருக்க வேண்டும். 4. சூனிய ஒளியாற்றல்களை முயன்று உருகிய நிலையில் பணிந்து ஏற்கத் துவங்கினால் விடுபடாத ஆத்ம கருக்கள் விரைந்து விடுபட்டு முதல் நிலை விடுதலையும் கிட்டும். 5. அன்னை சாரதை உரைத்தவற்றின் சாரம் என்பது யாதெனில் ஆன்ம ஒளிதனை ஏற்று இறை ஒளியை ஏற்று பின் சூனிய ஒளியாற்றல்களையும் ஏற்று இறுதியில் ஆன்ம ரசம் எனும் அற்புத இறை சக்தியினையும் ஏற்று குருதியில் கலந்து உடலினை ஓர் உன்னத கருவியாக உருமாற்ற வேண்டும் என்பதே ஆகும். 6. மனிதர்கள் தங்களது பக்குவமுற்ற செயல்களின் மூலம் இறைவனை அடைந்துவிட தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். புறப்பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதனை போன்று பன்மடங்கு அழுத்தம் நல்கி அகப்பயணமான ஆன்மாவினை அடைந்துவிட முயல்வதனை துரிதமடையச் செய்திடல் வேண்டும். 7. திருஞானம் எனும் நூலின் மூலம் அனைவரும் அறிவது என்பது யாதெனில் ஆன்மாவும் ஒரு வகை சூனிய சுரபியே என்றும் கபால வாயிலின் அருகே ஒளியாய் ஆற்றலாய் வீற்றிருந்து மூலமாய் இயங்குகின்றது என்றும் உணர்ந்து ஏற்பதே. 8. கலி எல்லையில் வாழ்வதினால் எதனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றே மனிதர்கள் அறியத் தவறுகின்றனர். திருஞானம் நூலின் மூலம் ஆன்மாவாகிய இறைவன் எங்கு வீற்றுள்ளார் என்பதனையும் எவ்விதம் இயங்குகின்றார் என்பதனையும் உணர இயலும். 9. புற வாழ்வினில் தோன்றுகின்ற எண்ணற்ற இன்ப துன்ப நிலைகள் இறுதியில் மனிதர்களை பெரும் பாதாளத்தில் வீழ்த்திவிடும். பஞ்சபூத மூலக்கூறுகளும் மனிதர்களால் பூரணமாய் ஏற்க இயலாத நிலை உருவாகும். பிரளய கால அழிவுகள் தோன்றும். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஆன்மாவினை உணர்ந்து விடுவிக்க வேண்டும். 10. கலியுக மனிதர்கள் எதனை குறித்தும் அறிவுபூர்வமாய் ஏற்க முனைகின்றனர். அதன் பொருட்டே ஆன்மா குறித்தும் அறிவுபூர்வமான தகவல்கள் திருஞானம் நூலின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 11. மனிதர்கள் யாவரும் கருவிகளை படைத்தனர்.
இறுதியில் கருவிகளே மனிதர்களை ஆளத் துவங்கி உள்ளது. இதன் மூலம் பெரும் அழிவினை மனிதகுலம் சந்திக்கும். 12. திருஞானம் நூலின் மூலம் உணர்த்தப்பட்ட சத்தியங்கள் யாவும் ஒரு மனிதன் எதனை நோக்கி எவ்விதம் பயணிக்க வேண்டும் என்பது குறித்தே எடுத்துரைக்கின்றது. உணர்ந்து ஆன்மாவினை விடுவித்து இறைவனோடு கலப்புற்றால் பிறவிகள் தொடராது பல்வேறு அழிவுகளிலிருந்தும் மீண்டிடலாம். இவை யாவும் திருஞானம் நூலின் இறுதி அத்தியாயம் எடுத்துரைக்கும் அற்புத சத்தியங்களாகும். உணரக் கடவது வாழ்த்துகின்றேன்.